ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடி காசை ஃபேன்ஸ்க்கு, முத்து மீனா ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தான். எஸ், நம்ம வெற்றி வசந்த் வந்து ஆல்ரெடி ஒரு அப்டேட், ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருந்தாரு. என்ன அப்படின்னா, சவுத் இந்தியன் டேலண்ட்ஸ் அவார்ட்ஸ்ல இருந்து பெஸ்ட் எமோஜிங் டேலண்ட் ஆஃப் 2023 அப்படின்ற ஒரு அவார்டு வந்து அவர் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருந்தாரு சிறகடி காசைக்காக. அதை தொடர்ந்து இப்போ வெற்றி அண்ட் முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின ஒரு அவார்டு. ஸோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம சிறகடி காசுல இருந்து ரெண்டு பேருமே ஒரு அவார்டில் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எஸ், என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார் ஐகான்ஸ் அச்சீவஸ்ட் அவார்ட் 2023 இருந்து பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் 2023க்கு வந்துட்டு வெற்றி வசந்த், அதாவது முத்துக்கும், அதே போல் அந்த ஸ்டார் ஐகான் அச்சீவஸ்ட் அவார்ட் 2023ல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் தி இயர் 2023க்கு நம்ம கோமதி பிரியா மீனாக்குமே வந்து அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்கிற பேக் டு பேக் அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிக்சர்ஸ்மே ஷேர் ஆகிருந்துச்சு. எஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் முத்து மீனா ரெண்டு பேருமே இருக்கிற ஒரு ஹாஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ இதை தொடர்ந்து நம்ம சிறகடி காசுலேருந்து ஸ்ரீதேவ், அதாவது நம்ம மனோஜ் கேரக்டர் பண்ணுறவருமே இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஜாயின் ஆகியிருக்காரு. பட் என்ன அவார்டு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. அதை தொடர்ந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்துட்டு விகாஸ் சம்பத் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம பாகியலட்சுமி சீரியலில் செழியன் கேரக்டர் பண்ணுறவர். ஸோ அவருமே ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் விஷஸ் ஃபார் த என்டையர் டீம். ஸோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நம்ம சிறகடி காசிலிருந்து மீனாக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் அவார்ட். ஏன்னா முத்துக்கு வந்து ஆல்ரெடி அவார்ட்ஸ் வாங்கியாச்சு, நம்ம பேசியிருக்கோம். பட் மீனாக்கு வந்துட்டு அஸ் மீனாவா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமான இதாக இருக்குது. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய மலையாளம் வெர்ஷன், அந்த செம்பனீர் பூ சீரியல் இருக்கு இல்லையா, அதனுடைய லான்ச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே வந்து ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொமோஷனுக்காக. பட் அதுலேயுமே ரொம்ப தமிழ் தான் பேசியிருந்தாங்க. ஸோ மீனாவுடைய கேரக்டர் அப்படியே அங்கே பிரதிபலிக்கிற விதமாக தான் அங்கேயுமே இருக்குது. ஸோ லைட் சேஞ்சஸ்லாம் எதுவும் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் கேரக்டரைசேஷனில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.